கிறிஸ் கவுன்சிலிங் கேர் உள நல மையம் வழங்குகின்ற மனமே உன்னுடன் சில நிமிடங்கள் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றேன். 102வது நிகழ்வாக இடம்பெறுகின்ற இந்த நிகழ்விலே ஒரு புதிய விஷயத்துடன் நான் ஆரம்பிக்கலாம் என்று நான் சொன்னேன். கடந்த வாரத்திலே பண்டிகைகள், அது ஃபெஸ்டிவல்ஸ் எவ்வாறு நம்முடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சியையும் குடும்ப ஒற்றுமையையும் சமூக ஒற்றுமையையும் கொண்டு வருகின்றன என்பதை குறித்து உங்களுடன் பகிர்ந்து கொண்டேன். மிகவும் ஆச்சரியமான விஷயமாக நமக்கு மன மகிழ்ச்சியையும் குடும்ப குதூகலத்தையும் சமூக குதூகலத்தையும் ஒரு ஒற்றுமையையும் கொண்டு வருகிற நிகழ்வுகளாக பண்டிகைகள் நமக்கு தரப்பட்டிருக்கின்றன. அவை மத அனுஷ்டானங்களாக மாத்திரமல்லாமல் நம்முடைய சமூக கலாச்சார வாழ்க்கையிலே மிகவும் உயர்ந்த ஸ்தானத்தை கொண்டு வருகின்ற ஒரு நிகழ்வுகளாகவும் நமக்கு தரப்பட்டிருக்கின்றன என்பதை குறித்து நான் உங்களுடன் பகிர்ந்து கொண்டேன். இன்றைய நாளிலே இன்னொரு டாபிக் என்னவென்று சொன்னால் டெம்பிள் ஃபெஸ்டிவல், அதாவது கோவில் பண்டிகைகள் என்று தமிழிலே சொல்லலாம். இந்த கோவில் பண்டிகைகள் எவ்வாறு நம்முடைய வாழ்க்கையிலே இரண்டர கலந்தது மாத்திரமல்லாமல் நமக்கு உளவியல் ரீதியாக எவ்வாறு மகிழ்ச்சியை தருகின்றன, குதூகலத்தை தருகின்றன என்பதை குறித்து சில வார்த்தைகளை நான் சொல்ல விரும்புகின்றேன். நான் சிறு வயது பையனாக இருந்து வாலிபனாக வளர்ந்து வர காலத்திலும் எங்களுடைய ஊரிலே பல கோயில்கள் உண்டு. காலத்துக்கு காலம் வருடத்தில் ஒரு முறை அந்த ஃபெஸ்டிவல் நடக்கும், அதாவது திருவிழாக்கள் நடக்கும். பண்டிகைகள் திருவிழாக்கள் இந்த கோயில்களிலே இடம்பெறும். அதிலே நாங்கள் நண்பர்களாக உறவினர்களாக எல்லோரும் சேர்ந்து பகிர்ந்து கொள்வோம். நிறைய இடங்களிலிருந்து மக்கள் எல்லாம் வருவார்கள். கலை நிகழ்ச்சிகள் ஒவ்வொரு நாளும் நடக்கும். நாங்கள் கோவிலுக்குள்ளே போவதில்லை, ஆனால் கோவிலை சுற்றி அங்கே வர்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட பல கடைகள் இருக்கு. டாய்ஸ், அதாவது விளையாட்டு பொருட்கள், பலவிதமான குக்கரி ஐட்டம்ஸ், இப்படி இனிப்பு பண்டங்கள் உள்ள கடைகள் எல்லாம் நிறைய இருக்கும். அங்கேயே தயாரிப்பார்கள் இனிப்பு பண்டங்களை எல்லாம். அதை வாங்கி சாப்பிடுவதற்காக நாங்கள் இரவு பூராக சுற்றுவோம். இரவிலே அதிகாலை வரைக்கும் அந்த கடைகள் இருக்கும். நாங்கள் சுற்றி திரிவோம். கலை நிகழ்ச்சிகளையும் கண்டு கழிப்போம். காளி கோயில் அல்லது வீரபத்ரன் கோயில் அல்லது அப்படியான கோயில்கள் எங்களுடைய கிராமத்து ஏறாவூரிலே இருக்கின்றன. இதைவிட அதிகமாக அமிர்தகளி, மட்டக்களப்பு மாநகரிலே அமிர்தகளி என்ற இடத்திலே உள்ள ஒரு கோயில், அதுக்கும் செல்லுவோம். அங்கே சமயம் கிடைக்கின்ற போதெல்லாம் செல்லுவோம். அந்த கோயிலுக்குள்ளும் ஒரு குளக்கரையிலே அமைந்திருக்கும். அந்த குளக்கரையை சுற்றி நிறைய கடைகள் இருக்கும். குறிப்பாக அந்த இனிப்பு பூந்தி அது சாப்பிடுவதற்காக அங்கே போவோம். அதே போல புட்டு செய்வார்கள். பருப்பு சொதியோடு தருவார்கள், பருப்பு சாம்பாரோடு. மிகவும் அருமையான டேஸ்டா சுட சுட வாங்கி சாப்பிடுவோம். அதற்காக நாங்கள் அங்கே செல்லுவோம். அங்கே பலவிதமான அண்டை கிராமங்களில் இருந்து வருகின்ற காய்கறிகள் எல்லாமே அங்கே விற்பனையாகும். ஒரு மகிழ்ச்சியான தருணமாக பல இடங்களிலிருந்து மக்கள் கூடுவார்கள். கூடி அந்த கோயில் திருவிழாக்களை கொண்டாடுவார்கள். ஒரு பக்கம் தேர்பவனி நடக்கும். அதிலே ஆர்வம் உள்ளவர்கள், மத அனுஷ்டானங்களை கடைபிடிப்பவர்கள் அங்கே அந்த தேர்பவனிகளில் பங்கு கொள்வார்கள். நாங்கள் இங்கே கடைகளுக்கு சுற்றி திரிந்து விரும்பினவற்றை சாப்பிட்டு மகிழ்ந்து இருப்போம். இப்படியாக சித்தாண்டி என்ற இடத்திலே முருகன் கோயில் இருக்கும். அதிலே சூரன் போர் நடக்கும் மற்றும் கோயில் திருவிழா நடக்கும். இப்படியான கோயில் திருவிழாக்களுக்கும் நாங்கள் தவறாமல் செல்லுவது வளமையான காரியம். நண்பர்களோடு சேர்ந்து செல்லுவது, சைக்கிளிலே நண்பர்களோடு சேர்ந்து செல்லுவது அல்லது பஸ்களில் ஏறி செல்வது இப்படியாக நடக்கும். ஏனென்று சொன்னால் அங்கு சென்று அங்கு விற்கின்ற உணவு பண்டங்களை வாங்கி சாப்பிடுவதிலே ஒரு பெரிய மகிழ்ச்சி. எதையோ நாங்கள் சாதித்து விட்டது போல ஒரு பெரிய மகிழ்ச்சி. நண்பர்கள் குழாத்தோடு சேர்ந்து மகிழ்வோம். அதே போல உறவினர்களோடு, அம்மா அப்பா முடிந்த வரையிலே அல்லது மற்ற உறவினர்களோடு நாங்கள் சேர்ந்து செல்லுகின்ற வழக்கமாக அது இருக்கும். ஒரு முறை ஒரு கோயில் திருவிழாக்கு நான் சென்றிருந்தேன். அந்த கோயில் காட்டின் மத்தியிலே அமைந்த கோயில், கோராவளி என்ற ஒரு கிராமத்திலே இருந்தது. கண்ணகையம்மன் கோயில் நினைக்கின்றேன். அதிலே பியூட்டி என்னவென்று சொன்னால், அந்த கோவிலை சுற்றி ஆறு ஓடி வரும். ஒரு நீண்ட ஆறு கோவிலை சுற்றி ஓடி வரும். முன்பக்கம் மாத்திரம்தான் அந்த ஆறு இல்லை. அங்கு வருபவரெல்லாம் அந்த ஆற்றிலே குளிப்பார்கள். தண்ணி கணுக்காத அளவுக்கு தான், ஒரு அளவு தான் இருக்கும்.
அடர்ந்த மரங்கள் இருக்கும், ஒரு ரம்மியமான சூழ்நிலை. அதை பார்க்கவே மிகவும் மகிழ்ச்சியா இருக்கும். கொடுமையான வெயில் காலம், வைகாசி மே மாதம் வெயில் காலம். ஆனால் அந்த சூழ்நிலை ஒரு குளிர்ச்சியை தரும். அந்த கோயிலுக்கு செல்லும் போது பலர் டிராக்டர்ல வருவார்கள், சிலர் வேன்ல வருவார்கள், சொந்தமாக கார் வைத்திருப்பவர்கள் கார்ல வருவார்கள், நாங்கள் எல்லாம் சைக்கிள். நீண்ட தூரம் சைக்கிள் ஓட்டி செல்ல வேண்டும். காட்டு பாதை, கிரவல் பாதை, சில வேளை பாதையே இல்லை, சைக்கிள் ஓட்டி செல்ல வேண்டும். போற வழியிலே பஞ்சர் ஆகிவிடும். மற்றவர் நண்பர் உதவிகளுடன் பக்கத்தில் அங்கங்கே பஞ்சர் கடைகள் இருக்கும், பஞ்சர் போட்டுக்கொண்டு செல்லுவோம். இப்படியாக மகிழ்ச்சியின் காலமாக அந்த பண்டிகை காலங்கள் அமைந்திருக்கின்றன. இங்கு இந்தியாவிலும் பார்த்தால் பல பண்டிகைகள் இடம்பெறுவதை நாம் பார்க்கின்றோம். மத வேறுபாடின்றி அந்தந்த மதங்களுக்கு உரித்தான பண்டிகைகள் இடம்பெறுவதை நாம் பார்க்கின்றோம். அதே போல எந்த விதமான மத வேறுபாடுமின்றி மக்கள் கூடி கழிப்பதை நாம் பார்க்கின்றோம். உதாரணமாக நாகூர் தர்கா, அதில் நிகழ்கின்ற சந்தனக்கூடு திருவிழா, அதே போல வேளாங்கண்ணி கோயில் ரோமன் கத்தோலிக்க தேவாலயத்தின் டெம்பிள் பெஸ்டிவல் பண்டிகை திருவிழா, தேர்பவனி எல்லாம் இடம்பெறும். அதே போல பல கோயில்களிலே தேர்பவனிகள் இடம்பெறும். நல்ல வானுலாவ உயரமான தேரை எல்லோரும் வடம் பிடித்து இழுத்து வருவார்கள். எந்த விதமான வயது வித்தியாசமுமின்றி பல ஊர்களிலே வந்து சேர்கின்ற மக்கள், அந்த கிராமத்து மக்கள் எல்லோரும் வடம் பிடித்து இழுத்து வருவார்கள். அதிலே அவர்களுக்கு ஒரு சந்தோஷம். மனதிலே இருக்கின்ற கவலைகள், கஷ்டங்கள் எல்லாம் நீங்கி அங்கே ஒரு சந்தோஷமான சூழ்நிலை நிலவுவதை நான் பார்த்திருக்கிறேன். டிவியை பார்க்கும்போது, நான் இந்த திருவிழாக்களுக்கு நான் நேரிலே போனதில்லை, இதுவரைக்கும் நான் நேரிலே போனதில்லை இந்தியாவில் நடைபெற்ற இந்த திருவிழாக்கள். ஆனால் டிவியிலே நான் பார்க்கும்போது பார்க்கவே ஒரு ரம்மியமா இருக்கும். வர்ண விலங்குகளாலே அலங்கரிக்கப்பட்ட பெரிய தேர், விதவிதமான கலர்ஃபுல் உடைகளை அணிந்து வருகின்ற மக்கள், சிறுவர் பெரியவர் வேறுபாடின்றி இழுத்து கொண்டு வருவார்கள். இப்படியாக அங்கே கொடிமரத்துடன், பாடல்களுடன், இசையுடன், பலவிதமான வாத்திய கருவிகளுடன் வருகின்ற இந்த நிகழ்வுகள் மனதுக்கு ஒரு சமாதானத்தையும் ஒரு அமைதியையும் கொடுக்கும் என்பதை யாரும் மறுக்க முடியாது. ஆகவேதான் இந்த மத திருவிழாக்கள், கோயில் திருவிழாக்கள், அது எந்த மதத்தை சேர்ந்ததாலும் சரி, அந்தந்த மத மக்களுக்கு மாத்திரமல்ல, எல்லோருக்குமே ஒரு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் அமைதியையும் கொடுக்கின்ற ஒரு காரியமாக நமக்கு தரப்பட்டிருக்கிறது என்பதை மறந்துவிடக் கூடாது. குலதெய்வ கோயில்களிலும் அப்படித்தான். எனக்கு ஒரு செய்தியை நான் வாசித்தேன், சில செய்திகளை நான் தருகிறேன். ஒரு செய்தியை நான் வாசித்தேன். முனியாண்டி என்று சொன்னவுடன் நமக்கு ஞாபகம் வருவது, நினைவுக்கு வருவது முனியாண்டி விலாஸ் ஹோட்டல். இந்தியாவின் பல இடங்களில் இருக்கிறது, சென்னையிலும் இருக்கிறது. மதுரை முனியாண்டி விலாஸ் ஹோட்டல். நான் இந்தியாவுக்கு வந்த காலத்திலே நான் நினைத்தேன், ஒருவருக்கு இவ்வளவு ஹோட்டல் இருக்குது என்று நினைத்தேன். ஆனால் ஒரு செய்தியை படித்தவுடன் ஒரு முனியாண்டி விலாசை பற்றி ஒரு கட்டுரையை நான் படித்தேன். அதிலே அந்த மதுரையிலே அந்த குறிப்பிட்ட மக்கள், முனியாண்டி விலாஸ் நடத்துகிறவர்கள் சொந்தக்காரர்களாக, பங்காளிகளாக, அந்த கிராமத்தை சேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள் என்றும், அவர்கள் இந்தியாவின் பல இடங்களிலே பரவி இந்த முனியாண்டி விலாஸ் எனப்படுகின்ற அந்த கடையை, ஹோட்டலை நடத்துகிறார்கள் என்றும் நான் அறிந்தேன். சில தடவைகள், ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்பாடி சில தடவைகள் அந்த ஹோட்டல்லே நான் உணவு வாங்கி சாப்பிட்டிருக்கேன். காராசாரமாக இருக்கும். எல்லாம் நான்வெஜ் ஐட்டங்கள், மீன் வறுவல், ஆட்டுக்குடல், தலைக்கறி, மூளைக்கறி, இப்படியாக பல விதமான ஐட்டங்கள் அங்கே இருக்கும். எல்லாம் குறைந்த விலையிலே தான் இருக்கும், அதிக விலை இருக்காது. நமக்கெல்லாம் காரம் வந்து கொஞ்சம் கடினமா இருக்கும். இருந்தாலும் கூட காரம் கொஞ்சம் குறைவா போட்டு கொடுங்கன்னு சொன்னா குறைவா போட்டு கொடுப்பார்கள். ஆட்டு ரத்தம் போன்றவையெல்லாம் நிறைய ஐட்டங்கள் வைத்திருப்பார்கள். மிகவும் பரபரப்பாக விற்பனையாகின்ற அந்த கடைகள், அந்த ஐட்டங்கள். இதுல குறிப்பிடத்தக்க விஷயம் என்னவென்று சொன்னால், அவர்கள் ஆண்டுக்கு ஒரு முறை மதுரையிலே உள்ள அந்த முனியாண்டி கோயிலே கூடுவார்களாம். கூடுவதற்கு முன்பாக என்ன செய்வார்கள் என்று சொன்னால், எனக்கு சரியாக நினைவு இல்லை, மாதத்திலே முதல் நாள் விற்பனையாகின்ற அந்த பணம், அல்லது ஒரு வாரத்திலே விற்பனையாகின்ற பணம், ஏதோ ஒன்று, அதை சேர்த்து வைப்பார்களாம். சேர்த்து வைத்து, அதை எந்த செலவுக்கும் எடுக்காமல் சேர்த்து வைத்து, அந்த பணத்தை கொண்டு வந்துதான் அந்த முனியாண்டி கோயில் திருவிழாவை நடத்துவதாக ஒருவர் குறிப்பிட்டிருந்தார். அதை பார்க்கவே எனக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருந்தது. எவ்வளவு ஒரு ஒற்றுமையான விஷயமாக இருக்கிறது.
இந்தியா பூராவும் வெளிநாட்டிலும் வாழுகின்ற இந்த முனியாண்டி பக்தர்கள், முனியாண்டி விலாஸ் ஹோட்டல் நடத்துகிறவர்கள் வருஷத்திலே ஒரு வாட்டி கூடுகிறார்கள். அங்கே குறிப்பிட்ட நாளிலே சேர்க்கப்படுகின்ற பணத்தை அவர்கள் காணிக்கையாக கொண்டு வந்து அந்த திருவிழா முழுவதுக்குமே செலவழிக்கிறார்கள் என்று நான் பார்த்தேன். அனைவருக்கும் அன்னதானம், கறிகளுடன் அன்னதானம் என்று நான் பார்த்தேன். எவ்வளவு ஒற்றுமையாக தங்களுக்குள்ள எந்த வேறுபாடும் இல்லாமல் இந்த ஹோட்டல் உரிமையாளர்கள் தங்களுடைய குலதெய்வமான முனியாண்டிக்கு இவ்வளவு சிறப்பாக செய்து வருவதை நான் காணக்கூடியதாக இருந்தது, அறியக்கூடியதாக இருந்தது. இதில் குறிப்பிடத்தக்க விஷயம் என்னவென்றால், குடும்ப ஒற்றுமை, சமுதாய ஒற்றுமை, எல்லோரும் சேர்ந்து அங்கே தொழுகின்ற ஒரு நிகழ்வு, எல்லோரும் ஒன்று கூடுகின்ற ஒரு நிகழ்வாக அந்த முனியாண்டி என்ற அந்த குலதெய்வத்தின் திருவிழா இடம்பெறுவதை நான் பார்த்தேன். இதே போல கிறிஸ்தவர்களிலும் அங்கே நாம் பார்க்கின்றோம் அசன திருவிழா என்று சொல்லுவார்கள். இங்கே சவுத் பக்கம் போனால், திருநெல்வேலி, கன்னியாகுமரி, இன்னும் நாகர்கோவில் பக்கம் போனால் அசனம். இந்த அசனத்திலே இப்படித்தான் டன் கணக்கிலே சோறு சமைத்து, கறி சமைத்து ஊர் முழுவதுக்கும் விருந்து வைப்பார்களாம். நான் அதை பத்திரிகைகள் மூலமாக தான் படித்திருக்கிறேன். அங்கே காணுகின்ற கூட்டத்தை பார்த்தால் அண்டாக்களாக சமைத்து வழங்கப்படுகின்ற நிலைமை. கூடையாக கொண்டு வந்து கொடுப்பார்கள். எல்லாரும் வயிறார சாப்பிட்டு வீட்டுக்கும் எடுத்து போகின்ற அளவிற்கு அங்கே நிகழும். இதிலே குறிப்பிடத்தக்க அம்சம் என்னவென்றால், இந்த அசன திருவிழாக்கு தங்களுடைய திருச்சபையின், தங்களுடைய தேவாலயத்தின் அசன திருவிழாக்கு இந்தியா பூராகும் குடியிருக்கின்ற மக்கள், அந்த ஊரை சேர்ந்தவர்கள் எல்லோரும் ஒன்று கூடி சுற்றம் சூழ நடத்துகின்ற அசன திருவிழா, உணவு திருவிழாவாக அது இருக்கிறது என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. எல்லோரும் சேர்ந்து நடக்கின்ற திருவிழா. CSI ஆலயங்களில், தென்னிந்திய திருச்சபை ஆலயங்களிலே இந்த அசன திருவிழா சிறப்பாக நடைபெறுவதை நான் செய்திகள் வாயிலாக அறிந்திருக்கிறேன். இதுவும் ஒரு ஃபெஸ்டிவல். அதாவது எல்லா குடும்பங்களும், எல்லா உறவுகளும் ஒன்று கூடி அங்கே ஊரை பெருமைப்படுத்துகின்ற, ஒற்றுமையை வலியுறுத்துகின்ற ஒரு திருவிழாவாக இது இருக்கின்றது. அதன் ஒரு அங்கம் தான் இந்த உணவு பரிமாறுகின்ற காலம். எவ்வளவு மகிழ்ச்சியான காலம் பாருங்கள். எங்கெங்கோ சிதறி கிடக்கிறோம். வருஷத்திலே ஒரு குறிப்பிட்ட காலத்திலே சொந்த ஊருக்கு வந்து உறவுகளை பார்த்து, உறவுகளோடு ஒன்று கூடி அங்கே தேவனை மகிமைப்படுத்துகின்ற, கடவுளை மகிமைப்படுத்துகின்ற நிகழ்வாக ஆராதனை செய்து, அதற்கு அடையாளமாக உணவை எல்லோருக்கும் கொடுக்கின்ற ஒரு திருவிழாவாக அது இருக்கின்றது. அசனம் மிகவும் பிரபலமானது. சென்னையிலே ஒரு ஆலயத்தை ஆரம்பித்தோம், ஒரு திருச்சபையை ஆரம்பித்தோம். அந்த திருச்சபையின் 1வது ஆண்டு நிறைவிலே அங்கு கூடியிருந்த ஒரு பெண் சொன்னது என்னுடைய மனதை தொட்டது. அவர் சொன்னார், நாம் 1ஆம் ஆண்டு திருச்சபையின் 1வது வருட நிறைவை கொண்டாடுகிறோம், அதனாலே எல்லோருக்கும் விருந்தளிக்க வேண்டும். எப்படி விருந்தளிக்க வேண்டும் என்று சொன்னால், ஊரிலே நாங்கள் கொண்டாடுவது போல, அசன திருவிழா போல அது நடக்க வேண்டும். அதை கேட்கவே மகிழ்ச்சியா இருந்தது. பணம் 2வது பட்சம் தான். எப்படியோ பணங்கள் வந்து சேர்ந்து விட்டது. உணவும் தயாரிப்பவர்கள் வந்து விட்டார்கள். அங்கே எல்லோரும் சேர்ந்து, சபையை சேர்ந்த மக்கள் எல்லோரும் சேர்ந்து அந்த கிராமம் முழுவதுக்குமே உணவளித்ததை நான் காணக்கூடியதாக இருந்தது. எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. இதெல்லாம் எதற்கு நடக்கிறதுன்னு சொன்னால், உளவியல் ரீதியாக நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றத்தையும் மகிழ்ச்சியையும் கொண்டு வருகின்ற ஒரு நிகழ்வுகளாக இப்படியான திருவிழாக்கள் இடம்பெறுகின்றன. நாளாந்தம் நிறைய வேலை செய்கின்றோம், பலவிதமான காரியங்களுக்குள்ளே உட்படுகின்றோம், பலவிதமான இடங்களுக்கு போகின்றோம். அங்கே மனக்குழப்பங்கள் ஏற்படுகின்றன, மன அமைதி இழந்து தவிக்கின்றோம், பணம் என்று பணத்தை சம்பாதிப்பதற்கு ஓடித்திருக்கின்றோம். ஆனால் குறிப்பிட்ட காலம் வரும்போது அவற்றையெல்லாம் சற்று ஒதுக்கி தள்ளிவிட்டு ஊருக்கு வந்து உறவுகளோடு சேர்ந்து அங்கே மகிழ்ச்சியாக கழிக்கின்ற காலம், மனதிலே நிம்மதியை புதுப்பித்துக் கொள்ளுகிற காலம், மனதிலே மகிழ்ச்சியை புதுப்பித்துக் கொள்ளுகிற காலமாக இந்த காலம் அமைவதை நாம் மறக்க முடியாது. கோயில் பண்டிகைகள் எப்பொழுதும் மக்களுக்கு மத ரீதியான நம்பிக்கைகளை மாத்திரமல்ல, அங்கே நாம் பார்க்கின்றோம் சமுதாய ரீதியான மகிழ்ச்சியையும் ஒன்று கூடலையும் அவை கொடுக்கின்றன என்பதை நாம் மறுக்க முடியாது. இதற்காகத்தான் நம்முடைய முன்னோர்கள் நமக்கு இந்த பண்டிகைகளை தந்திருக்கிறார்கள். இந்த பண்டிகைகளின் மூலமாக
பல ஒற்றுமையான நிகழ்வுகளை நமக்கு தந்திருக்கிறார்கள். சிலவளே குடும்பங்களுக்குள்ளே சண்டை இருக்கலாம், சச்சரவு இருக்கலாம், குடும்பங்கள் பிரிந்திருக்கலாம். ஆனால் இந்த திருவிழா காலங்கள் வரும்போது எல்லோரும் ஒன்று கூடி விடுவார்கள். எந்த விதமான வேறுபாடும் இல்லை. மச்சான் நீ இதை செய், மாமா இதை செய்யுங்க என்று சொல்லி எல்லோரும் ஒன்று கூடி அங்கே நிகழ்வுகளை நடத்துவதை நாம் பார்க்கின்றோம். நான் திருச்சபையின் ஒரு போதகராக இருந்த போது அங்கே ஒரு நிகழ்வு நடந்தது. 2 குடும்பங்களுக்குள்ளே ஒற்றுமை இல்லை. அதாவது சின்ன பிரச்சனை தான், வேற ஒன்றும் இல்லை. ஒரு வயது முதிர்ந்த அம்மா, அடுத்தது கொஞ்சம் ஒரு நடுத்தர வயதான நபர், 2 குடும்பத்துக்கும் பேச்சுவார்த்தை இல்லை. ஆனால் சர்ச் ஆக்டிவிட்டி, சர்ச் செலிப்ரேஷனுக்கு எல்லோரும் சேர்ந்து சமைக்க வேண்டிய நிலைக்கு வந்திருந்தார்கள். அது என்னுடைய குருமனை அல்லது மிஷன் ஹவுஸ்ல தான் அந்த சமையல் நடைபெற்றது. அப்பொழுது நாம் பார்த்த விஷயம், அந்த வயது முதிர்ந்த அம்மா இருக்கிறாங்களே, அவங்க அந்த நடுத்தர வயது இதுவரை காலமும் தங்களுடைய குடும்பத்தோடு முகம் கொடுக்காமல் இருந்த அவரை கூப்பிட்டு, தம்பி இங்க வா, இந்த வேலையை செய், இந்த அரிசியை கொஞ்சம் எடுத்து போடு என்று சொன்னதை நான் பார்த்தேன். அவரும் அதை கீழ்ப்படிந்து செய்தார். 2 பேருடைய முகத்திலையும் மலர்ச்சி இருந்தது. இதை பார்க்க எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருந்தது. அங்கே ஒரு உறவு மறுபடியும் புதுப்பிக்கப்பட்டதை நான் பார்த்தேன். நான் சொன்னேன், அம்மா ஐயா இனிமேல் உங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் தேவையில்லை. அவன் சொன்னாங்க, ஆமா ஐயா உண்மை, ஒற்றுமை இதுதான் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவை. பிரிந்து கிடந்தால் என்ன ஆகும்? மனதிலே கிளேசம் உண்டாகும், மனதிலே பதட்டம் உண்டாகும், மனதிலே ஒரு குற்ற உணர்வு அரித்து கொண்டே இருக்கும். ஆனால் பண்டிகைகள் வரும்போது அங்கே என்ன ஆகிறது? அவர்கள் தங்களை அறியாமலே ஒன்று சேருகின்ற நிகழ்வை நாம் காணக்கூடியதாக இருந்தது. அதே போல இன்னொரு உதாரணம், அக்கா தங்கை குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை, 2 பேரும் அடுத்தடுத்த வீடு. நான் ஊழியத்தின் ஆரம்பத்திலே பணியாற்றிய ஒரு தேவாலயத்தில் காலையில எழுந்தால் ஏதாவது ஒருத்தர் கம்ப்ளைண்ட் கொண்டு வருவார். ஒன்று அக்கா குடும்பத்திலே உள்ள பிள்ளைகள் கொண்டு வருவாங்க, அல்லது தங்கச்சி குடும்பத்திலே உள்ள பிள்ளைகள் கொண்டு வருவாங்க, அல்லது தங்கச்சி குடும்பமே என் வீட்டுக்கு முன்னாடி வந்துருக்கு, ஐயா இப்படி நடக்குது அப்படி நடக்குது. ஒரு நாள் காலையில 5:30 மணிக்கு வந்து தட்டுறாங்க, அல்லது எடுத்துக்கொண்டு நிக்கிறாங்க. என்னன்னு கேட்டா, இந்த வீட்டு பையன் அக்காவுடைய பையன் ஒரு மண்டையோட கொண்டு எங்க வீட்டுக்கு பார்க்கும்படியாக பொறுத்தது. கேட்டோடனே சிரிக்கிறதா அழுகிறான்னு தெரியல. சரி நான் வாரேன்னு சொல்லிட்டு சைக்கிள் எடுத்துட்டு போனேன். மூஞ்ச அவசரமா கழுவிட்டு சைக்கிள் எடுத்து போய் அங்க எந்த மண்டையோடமே கிடையாது, அவன் அழைச்சி விட்டா போய். இதுவே இப்படியாக குடும்பங்கள் பிரிந்திருந்தது, சண்டை சச்சரவு. நாங்க அமைதியா இருங்க, ஆண்டவருக்குள்ள நீங்க அக்கா தங்கச்சி நாளைக்கு ஒன்று சேர்ந்துருவீங்க, நான் அந்நியன், ஆனாலும் நான் சில கடப்பாடுகளை நான் சொல்லுகிறேன் என்று சொல்லி அவர்களை அமைதிப்படுத்தி கொண்டு வந்தேன். ஒரு நாள் சர்ச் ஃபெஸ்டிவல் வர்றதற்காக சர்ச்சிலே சுத்திகரிப்பு நடந்தது. சுற்றி உள்ள புற்களை செடி எல்லாம் வெட்டி ஆலயத்தை சுத்திகரிக்கின்ற நிகழ்வு வந்தது. அப்பொழுது நான் பார்த்தேன், ஒரு மூலையிலே அக்கா குடும்பத்தைச் சேர்ந்த அந்த சிறு பெண் தங்கை குடும்பத்தைச் சேர்ந்த அந்த குழந்தையை தன்னுடைய மடியிலே தூக்கி வைத்திருந்தாள். அதை பார்த்த உடனே எனக்கு மகிழ்ச்சி, எங்கிருந்தோ ஒரு மகிழ்ச்சி வானத்திலே பறப்பதை போன்ற ஒரு நிகழ்வு. என்னை பார்த்த உடனே அந்த பெண் மிரண்டு விட்டாள். நான் அமைதியாக என்று சொல்லி 2 குடும்பத்தையும் கூப்பிட்டு சொன்னேன், பாருங்க நீங்க தான் சண்டை போடுறீங்க, இந்த குழந்தைகளை பாருங்க, குழந்தைகளுடைய மனதிலே நஞ்சை விதைக்காதீர்கள், வேற்றுமையை விதைக்காதீர்கள். இந்த ஆலயம் அதற்காகத்தான் இருக்கிறது. இந்த ஆலயத்திலே நடக்கின்ற பண்டிகை உங்களுடைய குடும்பத்தை ஒற்றுமையாக்கி இருக்கிறது என்பதை மனதிலே வைத்து செயல்படுங்கள் என்று சொன்னேன். அவர்கள் ஒற்றுமையாகிவிட்டார்கள். இதுதான் ஆலய பண்டிகைகள் நம்முடைய வாழ்க்கையிலே பிரதானமான இடம் கொடுக்கின்றன. இவ்வளவு காலமும் இருந்த குற்ற உணர்வை அகற்றுகின்றன, விரோதத்தை அகற்றுகின்றன, மனதிலே நிம்மதியை கொண்டு வருகின்றன, அமைதியை கொண்டு வருகின்றன, சமாதானத்தை கொண்டு வருகின்றன, மகிழ்ச்சியை கொண்டு வருகின்றன. இதுதான் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவை. உளவியல் ரீதியாக இதுதான் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவை. அது பண்டிகைகளாக இருந்தாலும் சரி, டெம்பிள் ஃபெஸ்டிவல் என்கின்ற திருவிழாக்களாக இருந்தாலும் சரி, நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தத்தை கொண்டு வருவதற்காகவே நம்முடைய முன்னோர்களால் அவை படைக்கப்பட்டிருக்கின்றன. ஒன்று கூடி வாழ வேண்டும் என்கின்ற அந்த எண்ணத்தை விதைப்பதாகவே அவை நமக்கு தரப்பட்டிருக்கின்றன. மறந்து போகக்கூடாது.
இந்த சிந்தனையுடன் இந்த நிகழ்ச்சியை நான் நிறைவு செய்து கொள்ள விரும்புகிறேன். இதே டாபிக் மறு ஒளிபரப்பாக வெள்ளிக்கிழமை மாலை 7 மணிக்கு இடம்பெறும். இந்த மாதம் மாத்திரம்தான் அந்த திங்கட்கிழமை புது டாபிக்கும் வெள்ளிக்கிழமையிலே அதன் மறு ஒளிபரப்பும் இடம்பெறும். நீங்கள் பாருங்கள். அடுத்த மாதத்திலிருந்து புது டாபிக்கோடு திங்கள் வெள்ளியிலே புதிய புதிய காரியங்களோடு உங்களை சந்திக்க நான் வாஞ்சியாயிருக்கின்றேன். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிகளை பாருங்கள், அனைவருடனும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அதான் நினைத்தது. நான் யான் பெற்ற இன்பம் பெருகை வையம் என்று சொல்வார்கள். நான் அடைந்த மகிழ்ச்சியை பெற்ற பலன்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். அதே போல நீங்களும் அனைவருடனும் பகிர்ந்து கொள்ளுங்கள். நேற்றைய தினத்திலே ஒரு டிவிக்கு நான் பேட்டி கொடுத்திருந்து நான் அனைவருக்கும் பகிர்ந்து கொண்டேன். எத்தனை பேர் பார்த்தார்களோ தெரியவில்லை. நண்பர்கள் கமெண்ட்ஸ் பண்ணுவார்கள் என்று பார்த்தால் யாருமே கமெண்ட்ஸ் பண்ணவில்லை. தயவாக நிகழ்ச்சிகளை பார்க்கிற நீங்கள் இந்த நிகழ்ச்சியை குறித்து உங்களுடைய கமெண்ட்ஸ்களை அனுப்புங்கள். இந்த யூடியூப் சேனலுக்கு கீழாக கமெண்ட்ஸ் என்ற ஒரு பகுதி இருக்கும். அதிலே உங்கள் கமெண்ட்ஸை அனுப்பினால் நீங்கள் எல்லாம் பார்க்கிறீர்கள், உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிற என்பதை நான் உணர்ந்து கொள்வேன். அதிலே ஒருத்தர் எழுதியிருந்தார், மிகவும் சிறந்த நிகழ்ச்சி இது, அந்த பேட்டியை பார்த்தது மிகவும் சிறந்த ப்ரோக்ராம் இது, அனைவருக்கும் என்னை தெரிந்த அனைவருக்கும் நான் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். என்னை கேட்கவே அதை பார்க்கவே மகிழ்ச்சியாக இருந்தது. அதே போல மனமே உன்னுடன் சில நிமிடங்கள் நிகழ்ச்சி உங்களுடைய மகிழ்ச்சிக்காக மாத்திரமல்ல, அனைவருடைய மகிழ்ச்சிக்காகவும் தரப்படுகிறது. அனைவருடனும் பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய காமெண்ட்ஸ் அல்லது உங்களுடைய கருத்துக்களை தெரிவியுங்கள். அங்கே காமெண்ட்ஸ் என்ற ஒரு காலம் இருக்கிறது, அதிலே உங்களுடைய கருத்துக்களை தெரிவியுங்கள். இந்த நிகழ்ச்சியை மேம்படுத்த உதவும். உங்களுக்கு உடல்நல ஆலோசனைகள் தேவை என்றால் என்னுடைய அலைபேசி எண்கள் கொடுக்கப்படுகின்றன. அதன் மூலமாக தொடர்பு கொள்ளுங்கள். நான் எப்பொழுதும் காத்துக்கொண்டே இருக்கிறேன். உங்களுக்கு ஆலோசனை சொல்லுவதற்காக, உங்களுக்கு வழிகாட்டுவதற்காக, உங்களுக்கு மன மகிழ்ச்சியை இழந்த சந்தோஷத்தை மீட்டு தருவதற்காக நான் எப்பொழுதும் தயாராக இருக்கிறேன். தொடர்பு கொள்ளுங்கள். இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாவிட்டால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை தெரிவியுங்கள். என்னுடைய ஆதரவு எப்பொழுதும் உங்களுக்கே. கிறிஸ் கவுன்சிலிங் கேர் உடல்நல மையம் உங்களுடைய மகிழ்ச்சிக்காகவே மனமே உன்னுடன் சில நிமிடங்கள் நிகழ்ச்சியை யூடியூப் சேனல்ல ஊடாக தந்து கொண்டிருக்கிறது. நான் உங்களுடன் பேசிக் கொண்டிருக்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த திங்கட்கிழமை சந்திப்போம். வெள்ளிக்கிழமை மறு ஒளிபரப்பிலே சந்திப்போம். விடைபெறுவது கே. நித்யானந்தன்.